Hello மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் another new vlog. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது JahuDiaries and I'm your digital vacation partner Abdul. இந்த வீடியோல நம்ம Singara Chennai 2.0 vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Singara Chennai 2.0 vlogல முதலாவது நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து சென்னை கத்திப்பாரால இருக்கக்கூடிய Urban Square. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் புதுசாக இருக்குது, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க, நம்ம குடும்பத்தோடு இங்கே வந்தால் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். JahuDiaries இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க கத்திப்பாரா அர்பான் ஸ்கொயரோடைய என்ட்ரன்ஸ் ப்ரைஸு. பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் உருவான ஸ்டோரியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த கிண்டியை பொறுத்த வரைக்கும் கத்திப்பாரா பிரிட்ஜ் வருவதற்கு முன் அண்ட் வந்ததற்கு பின்ன்ற மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்தியா கிராஸ் பண்ணி யார் போகணுன்னாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய ட்ராவல் டைமோட எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து கிண்டி. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் இருக்க ஏரியாவில் இந்த டிராஃபிக்கை குறைக்கணுன்றதுக்காக கட்டப்பட்டது தான் வந்து இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு. ஸோ கத்திப்பாரா பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னையோடைய அடையாளமாக இருந்துட்டு வந்தது மெரினா பீச்சு, சென்ட்ரல் ஸ்டேஷன், ஜெமினி பிரிட்ஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து சென்னையோடைய அடையாளமாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிரிட்ஜ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சென்னையோடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றா வந்து இந்த பிரிட்ஜை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ட்ரோன் வியூ பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது பார்க்க மட்டும் இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிண்டியை கிராஸ் பண்ணக்கூடிய மக்களுடைய டிராஃபிக் பிரச்சனையை பெருமளவு குறைச்ச ஒரு பங்கு வந்து இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரம் போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் கிண்டிக்கு போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய இடம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கத்திப்பாரா அர்பான் ஸ்கொயரோடைய என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, பட் ஓரளவுக்கு ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே இருக்க ஒவ்வொரு வால்லையும் வந்து பெயிண்டிங் ரொம்பவே அழகாக இருக்குது. சென்னையோடைய சிட்டி சென்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ட்ரி ஃபீஸுன்னு எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, பட் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு எந்த பக்கம் போகணுன்றதுக்கு நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சைன் போர்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடம் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. அண்ட் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய லான்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங்குமே கூட இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு சிட்டி சென்டருக்குள்ளே வரதுனால அந்த கன்சர்ன் இருக்குன்ற மாதிரி இருக்காது. நிறைய உங்களுக்கு பார்க்கிங் அவைலபிலிட்டி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பார்க் பண்ணிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. சென்னை சிட்டியோடைய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு கீழே இருந்த இவ்வளோ பெரிய வேஸ்ட்டான ஏரியாவை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க.
கண்டிப்பாக இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரொம்பவே பாராட்டி ஆகணும். இதே மாதிரி சென்னை சிட்டியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஜாஹு டைரிஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye bye from your digital vacation partner, Abdul from JahuDiaries.